ஹாய் ஹலோ நண்பர்களே. நடிகர் தனுஷ் ஆரம்ப கட்டத்தில் நார்மலாக தான் நடிச்சிட்டு இருந்தார். இன்னைக்கு அவர் மார்க்கெட் ரொம்ப பெரிய அளவுக்கு உயர்ந்திருக்குது. அதுவும் இந்தி ஹாலிவுட் அளவுக்கு அவர் நடிப்பு உயர்ந்திருக்குது. பெரிய லெவலில் இருக்கிற தனுஷ் நடுவில் டைரக்ஷனும் பண்ண தொடங்கிட்டாரு தனுஷ். இப்போ தொடர்ச்சியாக ராயன் இட்லி கடைங்கிற படத்தை தொடர்ச்சியாக அவரே இயக்கி அவரே நடிச்சிட்டு வராரு. இவ்வளோ பெரிய அளவுக்கு தனுஷ் உயர்ந்திருக்கிறாருன்னா ஆரம்பத்தில் நிறைய விமர்சனங்கள்லாம் கடந்து வந்திருக்காரு. அவங்க அண்ணன் செல்வராகவன் படத்துல எல்லாம் நிறைய ஷூட்டிங் பார்ட்ல கிண்டல் பண்ணுவாங்களாங்க. Films. Every film is a national film. People watch South films, Indian actors. அதெல்லாம் கடந்து தான் இன்னைக்கு தனுஷ் வந்திருக்காரு. அது தமிழர்களுக்கும் பெருமைங்க. ஏன்னா ஹாலிவுட் அளவுக்கு போயிருக்காரு. ஆனால் அன்னைக்கே மறைந்த பாலு மகேந்திரா தமிழ் சினிமாவின் தந்தை தனுஷ் பெரிய அளவுக்கு வருவார், ஹாலிவுட் ஃபேஸ்ன்னு சொல்லியிருக்காராங்க. அதை தனுஷே சொல்லியிருக்காரு மேடையில். அதை தாண்டி அவர் ஹிந்தியில் நடித்த படம் இந்த வருஷத்துக்கு கடைசிலேயே ரிலீஸ் ஆகிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்கங்க. அப்படித்தான் படக்குழு அறிவிச்சிருக்குது. ஷூட்டிங் எல்லாமே முடிஞ்சிருச்சான். இப்போ D55 படத்தை அமரன் பட டைரக்டர் இயக்க இருக்கிறதாக தகவல் வந்திருக்குதுங்க. அது இல்லாத அந்த படத்துல ஹீரோயினா நடிக்க இருக்கிறது மாரி டூல ஜோடி போட்டு தனுஷோட நடிச்ச சாய் பல்லவி தாங்க. ஏற்கனவே அதே டைரக்டர் முதல் படமான அமரன் படத்துல நடிச்சவங்க தாங்க சாய் பல்லவி. போன வருஷம் அன்பு, இந்த வருஷம் சிவசாமி. அன்பே சிவம், அவ்வளவுதான் மேட்டர். எண்ணம் போல் வாழ்க்கை. ஓகே நண்பர்களே, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, பாய்.